தற்போது கிடைத்துள்ள அண்மைச் செய்தி. தூத்துக்குடி ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் தீ விபத்தில் மேலாளர் உயிரிழந்துள்ள நிலையில் அதில் புதிய திருப்பம் ஏற்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சிவகுமார். வணக்கம் சிவகுமார், விவரங்கள் என்ன? இன்னைக்கு தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்துல இயங்கிட்டு வர கூட்டுறவு தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சிக்கன நாணய சங்கம்னு ஒரு சங்கம், அதாவது ஒரு தொடக்க வேளாண்மை வங்கி இயங்கிட்டு இருக்கிறது. இந்த வங்கியில் பாத்தீங்கன்னா அக்கம் பக்கத்துல இருக்கிற ஏறத்தாழ 15க்கும் மேற்பட்ட கிராமங்கள் தங்களோட வங்கி வரவு செலவு கணக்குகள் வச்சுட்டு இருப்பாங்க. அதாவது தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்களை பொறுத்த மட்டும் அதிக அளவுல கிராமப்புறங்களை கொண்டதால கிராமங்கள் தோறும் ஒவ்வொரு கூட்டுறவு சிக்கன நாணய சங்கம் இயங்கிட்டு இருக்கும். இதுல என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த விவசாயிகளுக்கான சிறு குறு கடன்கள், அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த தங்க நகைகள் உள்ளிட்ட பல வகைகளை அவங்க அது மூலம் அடகு வச்சோ அல்லது அந்த தங்களோட சேமிப்பு கணக்குல வச்சு தொடங்கியோ அதன் மூலம் பயன்பட்டு இருப்பாங்க. அதிக அளவுல விவசாயிகளுக்கு இது ஒரு பெரிய ஒரு உதவியா இருந்ததால அதிக அளவுல இங்க இந்த மாதிரி வங்கிகள் இயங்கிட்டு வந்தது. பின்னணியில ஸ்ரீவைகுண்டத்துல இயங்கிட்டு இந்த கூட்டுறவு சிக்கன நாணய சங்கத்துல என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, பாலகிருஷ்ணன் அப்படிங்கிறவரோட பையன் ஸ்ரீதரன்கிறவர் மேலாளர் இயங்கிட்டு பணிபுரிஞ்சிட்டு வந்தாரு. இந்த பணிபுரிஞ்சிட்டு வந்த நிலையில இன்னைக்கு கம்ப்யூட்டர் பக்கத்துல இருந்த பேட்டரி வெடிச்சு அதன் அடிப்படையில் அவர் இறந்து போனதா சொல்லி கூறப்பட்ட நிலையில தற்போது புதிய திருப்பு முன்னு கிளம்பியிருக்கு. எப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் மேல ஏற்கனவே வங்கிகள்ல உள்ள நகைகளை கையாடல் பண்ணுனதா சொல்லி ஏற்கனவே அவர் மேல புகார்கள் தெரிவிக்கப்பட்டு அதன் அடிப்படையில இன்னைக்கு அவர் மீது விசாரணை நடைபெறதா இருந்தது. இந்நிலையில இன்னைக்கு திடீர்னு நடைபெற்ற இந்த விபத்துல அவர் இறந்து போன ஒரு சூழ்நிலையில தற்போது தடை அறிவியல் போலீசார் முதற்கட்டமா ஸ்டடி பண்ணிட்டு இருக்காங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா, இது அதாவது இது உண்மையாவே நடந்ததா அல்லது செயற்கையாக நடத்தப்பட்டதா அப்படிங்கிறது குறித்து தற்போது விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. ஏற்கனவே 100 பவுனுக்கு மேல இவர் மேல அலிகேஷன் இருந்து, அதாவது 100 பவுன் நகைகளை அடகு வைக்காத நகைகளை வச்சதா சொல்லி கணக்கு காட்டி பணம் எடுத்ததா சொல்லி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்துட்டு இருந்த நிலையில தற்போது இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்லி அவர் மேல அதாவது இன்னைக்கு அவர் மேல என்கொயரி நடக்க இருந்தது உண்மை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, அவர் மேல போலீசார் தரப்புல இது சம்பந்தமா கூட்டுறவு சங்கங்கள் தரப்புல இன்னைக்கு போலீஸ் தரப்புல இதுக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது உண்மை. ஆனா எதிர்பாராத விதமா நடந்த ஒரு சூழ்நிலையில இது எதிர்பாராத விதமாக நடந்ததா அல்லது திட்டமிட்டு நடத்தப்பட்டதா அப்படிங்கிறது குறித்து தற்போது தூத்துக்குடி போலீசார் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.